Hello, this is Sangeeta Peter. I'm a jewelry curator, and my brand name is Shra by Sangeeta Peter. And I'm also the founder of Pop Pixel, which is my new company, which is basically about branding and content creation and advertising. என்னோட ஷோவில் வந்து எப்போவுமே லைக் ஒரு வெட்டிங்க்கு அந்த மாதிரி எல்லாம் ஜுவல்லரி வாங்க வரும்போது ஒரு பெரிய கூட்டமே வருவாங்க. அத்தை, மாமா, தென் சம்மந்தி சைடில் 5 பேர், இந்த சைடு ஒரு 5 பேர். ஸோ அந்த மாதிரி எல்லாம் வந்து இவ்வளோ பேர் வந்தது பார்த்தாம அவங்க வந்து இன்னொரு 5 பேருக்கு வீடியோ கால் பண்ணி இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கான்னு கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணிட்டு அவங்க வந்து கடைசியில் ஒன்று செலக்ட் பண்ணும்போது ஐ ஃபீல் லைக் சூப்பர் ஹாப்பி அண்ட் இட் வில் பி லைக் ரியலி ஃபுல்ஃபில்லிங் ஃபார் மீ. நான் வந்து இந்த ஜுவல்லரி க்யூரேஷன் வந்து ஒரு 15 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ அதிலிருந்து உருவானது தான் ஷ்ரா பை சங்கீதா பீட்டா, அது என்னோட பிராண்டு. அதில் எப்படின்னா நான் இத்தனை வருஷம் நான் பழகுனது, எனக்கு பிடிச்ச டிசைன்ஸ், அதெல்லாம் நான் வந்து லைக் கஸ்டமர்ஸோட நிறைய இன்ட்ராக்ட் பண்ணி அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அந்த அவங்களோட ஐடியாஸ் அதெல்லாம் வச்சு. ஸோ ஐ ஹாவ் கிரியேட்டட் சம்திங் விச் இஸ் டைம்லெஸ் அண்ட் விச் இஸ் நாட் வெரி எக்ஸ்பென்சிவ், விச் இஸ் நாட் வெரி ஹெவி அண்ட் விச் இஸ் ஆல்சோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. லைக் அதை வந்து நம்ம ஒரு ஃபியூஷன் ஜுவல்லரின்னு சொல்ல முடியாது, பட் அது வந்து எப்போவுமே இருக்கிற மாதிரி கிளாசிக் ஜுவல்லரி. பிகாஸ் ஃபியூஷன் அப்படின்னு சொன்னால் மேபி ஒரு நெக்லஸோட பெண்டன்ட் வந்து நம்ம வேற ஒரு நெக்லஸோட ஆட் பண்ணுறது, இல்லை பிரேஸ்லெட்டை வந்து பேங்கிள் மாதிரி கன்வெர்ட் பண்ணி ஃப்ளெக்சிபிளாக பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் வச்சு பண்ணுறது தான் இது. ஃபியூஷன்னு சொல்ல மாட்டேன், பட் என்னோட ஜுவல்லரி எப்போவுமே கிளாசிக்காக இருக்கும். Hello ladies, I am so happy to host Sri Balaji Jewellers from Hyderabad, and they have their very exclusive collection. And the best part is today for all their beautiful ruby and emerald jewelry, there is 50% off on wastage, and there is absolutely no making charges. And on full polki, these are the best quality polkis, there is no making and no wastage. And don't miss this opportunity, come and check it out. ஆக்சுவலாக நான் வந்து ஐ எம் நாட் அ குவாலிஃபைட் ஜெமாலஜிஸ்ட் ஆர் ஐ ஹாவ் நோ ஃபேமிலி பேக்ரவுண்ட் ஆஃப் பிஸ்னஸ் அண்ட் ஜுவல்லரி. எனக்கும் ஜுவல்லரிக்கு ஆக்சுவலாக சம்மந்தமே இல்லை. நான் வந்து ஐ ஜஸ்ட் லவ் ஜுவல்லரி அண்ட் ஐ லவ் க்ளோத்ஸ். எனக்கு வந்து எப்போவுமே என் ஃப்ரெண்ட்ஸோட வந்து அவங்களுக்கு சும்மா ஸ்டைல் பண்ண பிடிக்கும். இந்த நெக்லஸ் நல்லாயிருக்கு, இந்த சாரீ நல்லாயிருக்கு, அந்த மாதிரி. ஸோ லைக் இட் வாஸ் ஆக்சுவலி மை ஃப்ரெண்ட் ஹூ, அவங்க பேர் வந்து பிரவீனாக்கா. அவங்க தான் வந்து என்னை வந்து ஷீ மோட்டிவேட்டட் மீ, ஷீ ஜஸ்ட் கேவ் மீ திஸ் ஐடியா டு ஸ்டார்ட் திஸ். And அதுக்கப்புறம் there is no looking back. So before starting this I was like very shy. நான் யார்கிட்டயும் பெருசாக பேச மாட்டேன், பழக மாட்டேன், அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்க மாட்டேன். எனக்கு வந்து பட் இப்போவுமே லைக் ஐ எம் நாட் லைக் டூ ஃப்ரெண்ட்லி. இட்ஸ் லிட்டில் tough for me only to break the ice and talk to people. But then now over the years, now I'm more comfortable, more confident, and yeah, I know people are trusting me, so I'm feeling so happy about it. And the second part is, first வந்து நான் சின்ன அளவில் தான் ஆரம்பித்து பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ வந்து ஒரு 15 இயர்ஸ் முன்னாடி எக்ஸிபிஷன்ஸ் அப்படின்ட்டு ஒரு கான்செப்டே இல்லை. ஸோ அப்போ தேர் வாஸ் another turning point. ஸ்வாதி ரோஹித் அப்படின்ட்டு என்னோட இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து அவங்க எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, ஒரு பெரிய ஜுவல்லர்ஸ் இருக்கிறாங்க ஹைதராபாத்லேருந்து, அவங்கள வந்து கோயம்புத்தூரில் நம்ம ஹோஸ்ட் பண்ணணும்னு. அப்போ வந்து நான் ஆக்சுவலாக ரொம்ப பயந்துட்டேன். நான் சொன்னேன் ஜுவல்லரியில் எக்ஸிபிஷனெல்லாம் யாரும் வாங்க மாட்டாங்க. ஜுவல்லரிங்கிறது வந்து நம்ம யூஸ்வலாக காலகாலமாக நம்ம பழைய காலத்து நம்ம ஆசாரிங்க கிட்டேயோ இல்லை கடையில் போய் தான் வாங்குவோம். நம்ம கோயம்புத்தூர்லனா டைமண்ட்ஸ்னா கீர்த்திலால இல்லை வேறு so many other ஜுவல்லர்ஸ், நம்ம அங்கே தான் போய் வாங்குவோம். எக்ஸிபிஷன்லலாம் கண்டிப்பாக யாரும் வாங்கவே மாட்டாங்க அப்படின்ட்டு அப்படி தான் நான் நினச்சேன் ஒரு 15 இயர்ஸ் பேக். பட் அவங்க வந்து என்னை விடவே இல்லை. இல்லை நீ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும், you should definitely do அப்படின்னாங்க. So when I did it, it was such a huge success, and after that there is like no turning back. So I always feel that in the madri women supporting women
this has played a major role in my life.